அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக் கறி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல எக்கை வந்து ஃப்ரை பண்ணிக்கணுங்க. அதுக்கு நம்ம 8 எக்கு எடுத்துருக்குதுங்க. அதையை வந்துட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து தோல் உரித்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்காக எடுத்து 4ஆக கட் பண்ணி அதையை வந்துட்டு ஒரு பிளேட்லேயோ அல்லது ஒரு பாத்திரத்துலேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க எக்கை. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 1 by 1 எக்கை வந்துட்டு உள்ளே போடலாங்க. எல்லா எக்கும் உள்ளே போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. எக்கு வந்து உடையாத மாதிரி பார்த்துக்கோங்க. திருப்பி விட்டு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எக் கறி வந்து ரெடி பண்ணலாங்க. அதுக்கு அதே கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா வெங்காயம் வந்துட்டு சீக்கிரமாக வெந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் தக்காளியை வெங்காயத்துக்கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரும்போது ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கோங்க. ஏன்னா கருவேப்பிலையோட மனம் வந்து நம்ம ஆட் பண்ணுற மசாலா கூட சேர்ந்து வரும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக கருவேப்பிலையை வந்து கிள்ளி போட்டிருக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் கூடவே கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் பெப்பரை ஆட் பண்ண மறந்துட்டேங்க. அதனால் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு அப்புறமா ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் இந்த மசாலா ஆட் பண்ணும்போதே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எக் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ போட்ட மசாலா வெந்து வரணுங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சு 3லேருந்து 5 நிமிஷம் வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், மசாலாலாம் வெந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ உப்பு காரம் ஏதாவது தேவைப்பட்டால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முட்டையை நல்லா அந்த மசாலா கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா அந்த மசாலா வந்துட்டு அந்த எக்கில் வந்து கோட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. வேக விட்டுட்டு ஃபைனலாக மல்லி இலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்ல டேஸ்டான எக் கறி மசாலா ரெடி. இந்த எக் கறி மசாலாவை நீங்கள் ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை, வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்து கூடமே வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் யம்மியாகவும் கொஞ்சம் ஸ்பைசியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.